வணக்கம் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நான் ரவி, அபுதாபியிலிருந்து. இன்னைக்கு அண்ணன் விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷமாக இருக்குது. நான் நாம் தமிழர் கட்சி சார்ந்தவன் இருந்தாலும் எனக்கும் முதல்வர் எங்கள் அண்ணன் விஜய் தான். நாங்கள் ஒரு கொள்கையில் போயிட்டு அண்ணன் சீமானை முதல்வராக ஆக்க ரொம்ப கஷ்டப்பட்டோம், ரொம்ப போராடினாங்க. அது மக்கள் ஆதரவு இல்லை, அதை ஒத்துக்கிடணும். மக்கள் ஆதரவு இல்லை. மக்கள் ஆதரவு இருந்துன்னா அண்ணனுக்கு நிறைய வாக்குகள் கிடைச்சிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆதரவு இல்லை. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ அவர் தம்பி அண்ணன் விஜய் அவர்கள் வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். எதுக்குன்னா திராவிடத்தை ஒழிக்கணும், திராவிடமே வேண்டான்னு தான் எங்களுக்கு ஒரு ஆசை. திராவிடம் பொய் பேசி திராவிடம் என்ற பெயரில் அவங்களே காத்துக்கிட்டது தான் அங்கே திராவிடமாக இருக்குது. அதுதான் எங்களுக்கு சந்தோஷம். திராவிடத்தை ஒழிச்சாச்சு. அதனால் நீங்களும் அனைத்து மக்களும் தான் ஆட்சி பண்ணுவீங்க. இருந்தாலுமே தமிழன் என்ற உணர்வு இருக்குது, எங்களுக்கு இருக்குது, அண்ணனுக்கு இருக்குது. அண்ணன் என்ற தமிழன் என்ற உணர்வில் நாங்கள் எல்லாமே ஏற்றுக்கிட்டோம். அதனால் தமிழ் மக்களை தமிழனாக பாதுகாக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஏன்னா அப்போனா தான் தமிழ்நாட்டை ஒரு முன்னிலை கொண்டு போவதுக்கு முடியும். வேறு யாரும் முடியாது. வேறு எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்களோ எந்த நாட்டை சேர்ந்தவங்களோ முடியவே முடியாது. ஐயா காமராஜருக்கு அப்புறம் நம்ம தமிழ்நாட்டை ஒரு முன்னிலைப்படுத்தி கொண்டு போயிருக்காங்கன்னா என்னை கேட்டால் இல்லை. எல்லோரும் சொல்கிறாங்க எக்கனாமிக்கில் டெவலப் ஆனது நம்ம கண்ட்ரின்னு. எக்கனாமியில் எங்கேயோ அடித்து போயிருக்கலாம். எவ்வளவோ பிஸ்னஸ் பண்ணுறது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வெளியே போயிடுச்சு. அதை பார்க்க மாட்டாங்க. ஆனால் இருக்கிறத மட்டும் பேசுகிறாங்களே தவிர தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் எவ்வளவோ கொண்டு போயிருக்கலாம். அதை தவறியது திராவிட கட்சிகள். யாருனாலும் மறுத்து பேச முடியாது. எக்கனாமிக்கில் பிஸ்னஸில் எவ்வளவோ டெவலப்பு பண்ணியிருக்கலாம். நீங்கள் தமிழனா இருந்திருந்தா, நீங்கள் திராவிடனுங்க போய் தான் உங்களுக்கு அதுதான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்னைக்கு அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு தமிழனா தமிழகத்தை ஆள போகிறாருங்கிறது ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. இன்னும் 5 வருஷத்துக்கு அண்ணனோடு பயணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். எனக்கும் அண்ணன் நீங்கள் தான் முதல்வர். எல்லாத்துக்கும் தமிழக மக்கள் அனைவருக்கும் நீங்கள் தான் முதல்வர். எல்லாத்தையும் நல்லபடியாக கொண்டு போவீங்க நம்பிக்கை எங்களுக்கு நல்லா இருக்குது. இன்றைக்கி சிஎமான பின்ன நீங்கள் கொடுத்த பேச்சு ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆகிட்டு மக்களை. பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். மதுவை கண்டிப்பாக குறைங்கன்னா, அதனால தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போகுது. மது அல்லது கஞ்சா, ரெண்டுமே. கஞ்சா ரொம்ப கெடுதலாக போய்கிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருக்கேன்னா. எப்படி எல்லாருமே இது வரைக்கும் திராவிடத்தை சப்போர்ட் பண்ணாங்களோ இப்போ எல்லாருமே உங்கள் பின்னாடி வர தயாராகிட்டாங்க. இப்போ எலெக்ஷன் நடந்திருக்கும் போது 1,73,00,000 ஓட்டு வாங்கியிருக்கீங்க. இப்போ இது சப்போஸ் இதிலேருந்து மறுதேர்தல் வச்சாங்கன்னா 6 மாதத்துக்குள்ளே வைத்து இருந்தால் எப்படி என்ன கேட்டால் 2.5 கோடி கண்டிப்பாக ஓட்டு வாங்கியிருப்பீங்க. கண்டிப்பாக உறுதி, அதில் மட்டும் உறுதி. எப்படி 150 சீட்டு நீங்கள் தனியாகவே அடிச்சிருப்பீங்க. அதை மட்டும் கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியும். நான் அண்ணனுக்கு ஓட்டு போடலை, அதை நான் ஓப்பனாக சொல்கிறேன். அண்ணன் உங்களுக்கு நான் ஓட்டு போடலை. நான் போட்டது தமிழனுக்காக வந்த
தமிழகத்தை நல்ல வளர்ச்சி பாதை கொண்டு போவேன்னு சொன்ன எங்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு தான் நான் ஓட்டு போட்டேன். இன்னமும் அவர் வழி தான் நடப்பேன், அதில் எந்த மாற்று கருத்தில். ஆனால் நீங்கள் 5 வருஷம் நீங்கள் தமிழகத்தை நீங்கள் சொன்ன மாதிரி கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நானும் மாற்றி போட்டேன் அண்ணனுக்காக போடுவேன். அது மட்டும் முடியும், கண்டிப்பாக உங்களால் முடியும். நானும் மாற்றி போடுவேன். நானும் சுற்றி உள்ளவங்க என் சொந்தக்காரங்க எல்லாட்டையும் சொல்வேன் தமிழகத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போயிட்டீங்க. நீங்கள் சொன்ன பெண்கள் பாதுகாப்பு என்ன கண்டிப்பாக நடக்கும், நல்லதே நடக்கும்ண்ணா. நீங்கள் சொன்ன மாதிரி நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் சொன்ன மாதிரி வெற்றி பெற்றீங்க. ரொம்ப சந்தோஷம். எனக்கு உங்கள் அரசியல் நிலைப்பாட்டில் நிறைய மாற்று கருத்து இருந்துச்சு. எல்லாத்தையும் தவிடு பொடி ஆக்கிட்டு நீங்கள் வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. நான் அபுதாபியில் இருக்கிறேன், பார்த்தா தெரியும். நான் அண்ணனுக்காக வீடியோ போடணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி சிட்டிக்கு வந்தேன். என்னோடு பயணிப்பவர்கள் நாம் தமிழர் கட்சியில் இருந்திருக்காங்க. எனது உறவுகள் ஊரில் எல்லாமே உறவுகள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே மேக்ஸிமம் டிவிக்கே தான். குடும்பம் எல்லாருமே டிஎம்கே. ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு இந்த தடவை டிவிக்கேக்கு போட்டிருக்காங்க. நிறைய லேடிஸ் வெளியே சொல்கிறது கிடையாது, ஏன்னா பணம் வாங்கிட்டதுனால வெளியே சொன்னோம்னா எங்கே தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே நினைக்கிறாங்க. அதுதான், வேறு எதுவுமே கிடையாதுன்னா. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ணன் முதல்வர் சி. ஜோசப் விஜய் எனும் நான் கேட்கறதுலே ரொம்ப ஆவலாக இருந்தேன். நானுமே எதுக்குன்னா, நான் உங்களோட அரசியல் இதிலிருந்து நிலைப்பாட்டிலேருந்து நான் எதிர்த்து பேசியிருந்தேன். அதனால் நான் பப்ளிக்காக ஓப்பனாக சப்போர்ட் பண்ண முடியலனாலும் மனசுக்குள்ளே இருந்துச்சு. ஏன்னா ஒரு தமிழனா நீங்கள் இருந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இப்போ முதல்வர் ஆகிட்டீங்க, ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். எப்போதுமே எனது சப்போர்ட் இருக்கும். ரொம்ப நன்றி, சந்தோஷம், மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம்.